வணக்கம். மகாபாரதம்னாலே நமக்கு நிறைய வியூகங்கள் தந்திரங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது பல தலைமுறைகளை தாண்டி மிக நுண்ணுக்கமா பின்னப்பட்ட ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளான். ஏகலைவனோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கட்ட விரல கொடுத்தா அவ்வளோதானே. ஆனா அதுக்கு பின்னாடி கிருஷ்ணர் போட்ட ஒரு பிரம்மாண்டமான கணக்கு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அலச போறோம். வாங்க உள்ளே போகலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏகலைவன் மட்டும் உசுரோட இருந்தா வரப்போற மகாபாரத போர்ல அவன் கண்டிப்பா கௌரவர்கள் பக்கம்தான் நிப்பான். அப்படி நடந்தா மாவீரன் அர்ஜுனனால கூட அவனை வீழ்த்துறது ரொம்பவே கஷ்டம். இப்படி சொன்னது யாரு தெரியுமா? சாட்சாத் கிருஷ்ணரே தான். ஏகலைவன் எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறுவான்னு அவர் முன்னாடியே கணிச்சிட்டார். தர்மம் ஜெயிக்கணும்னா அர்ஜுனனுக்கு ஈடா ஒருத்தன் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடாதுங்கிறதா ஒரு ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தார். அந்த ஆபத்து எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்க. ஏகலைவன் தனியா செயல்படல. கொடூரமான மாவீரன் ஜராசந்தன் கூட ஒரு பெரிய கூட்டணியே வச்சிருந்தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து மதுரா நகரத்தையே முற்றுகையிட்டாங்க. சாதாரணமா கிருஷ்ணரை எதிர்க்கிறது கஷ்டம். ஆனா இந்த ஜராசந்தன் ஏகலைவன் காம்போ கிருஷ்ணருக்கும் யாதவர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா வெல்ல முடியாத ஒரு பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்தது. இந்த அச்சுறுத்தல் சும்மா வாய்வார்த்தை கிடையாது. எந்த அளவுக்கு தீவிரம்னா, கிருஷ்ணா ருக்மிணிய கல்யாணம் பண்றதுக்காக அழைச்சிட்டு போகும்போதே ஜராசந்தனோட கூட்டணி படைகள் அவரை கடுமையா வழிமறிச்சாங்க. கிருஷ்ணரோட ஒவ்வொரு நகர்விலையும் ஏகலைவனோட வில்லும் ஜராசந்தனோட படையும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடைச்சலாவே இருந்துச்சு. அவரால நிம்மதியா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. இந்த தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதே சமயம் எதிர்காலத்துல அர்ஜுனனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இதுக்காக கிருஷ்ணர் ஒரு பக்கா புவிசார் அரசியல் சதுரங்க நகர்வை எடுத்தார். நேரா களத்துல இறங்கி ஏகலைவனை தாக்கி வீழ்த்தினார். இது ஏதோ 2 பேருக்கு இடையில நடந்த சாதாரண சண்டை கிடையாதுங்க. குருக்ஷேத்திர போர்ல தன் துருப்புச்சீட்டான அர்ஜுனனை பாதுகாக்கிறதுக்காக பல வருஷங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் செஞ்ச ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், அதாவது முன்னெச்சரிக்கை தாக்குதல் இது. கிருஷ்ணரோட கையால இறந்ததால ஏகலவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனா அவனோட கர்மவினை சுழற்சி அதோட முடிஞ்சிடல. ஏகலவனுக்கு ஒரு மிக முக்கியமான முற்று பெறாத வேலை ஒன்று பாக்கி இருந்துச்சு. தன்னோட கட்ட விரலையே காணிக்கையா கேட்டு தன் வாழ்க்கையை இருட்டாக்குன தன்னோட பழைய குரு துரோணரா அவன் இன்னும் மன்னிக்கல. அந்த ஏமாற்றம், அந்த வலி அப்படியேதான் அவனுக்குள்ள கணந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏகலைவனோட கதை அன்னைக்கு அந்த போர்க்களத்துல கிருஷ்ணர் கொடுத்த மரணத்தோட முடிஞ்சிடுச்சா என்ன? அவ்வளோ பெரிய வீரனோட கர்மா இப்படி ஒரு தந்திரமான கொலையால சுலபமா முடிஞ்சிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. இதுல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஏகலைவனோட அதே ஆன்மாதான் யாகத்தில இருந்து மறுபிறவி எடுத்து வந்துச்சு. யாருன்னு கேக்குறீங்களா? யாக குண்டத்துல இருந்து பாஞ்சாலிங்கிற திரௌபதி வந்தப்போ அவங்க கூடவே கத்தியும் வில்லுமா பிறந்து வந்த மாவீரன் திருஷ்டத்யும்னன் வேற யாரும் இல்ல, நம்ம ஏகலைவன் தான். கற்பனைக்கு எட்டாத ஒரு பிரம்மாண்டமான ட்விஸ்ட் இல்ல அது. இந்த மறுபிறவியோட பின்னணிய நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். துருபதன் வளர்த்த அந்த மாபெரும் யாகத்திலிருந்து பிறந்தப்பவே முழு ஆயுதங்களோட ஒரு போர் வீரனா அவன் வெளிப்பட்டான். சாதாரண குழந்தை மாதிரி அவன் பிறக்கல. அவனோட பிறப்புக்கான ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு குறிக்கோள், குரு துரோணரை கொல்றது. இதை தவிர வேற எந்த காரணமும் அவனோட பிறப்புக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க விதியால் எழுதப்பட்ட ஒரு பிறப்பு. இந்த 2 வாழ்க்கைகளையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். முரண் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு புரியும். முதல் வாழ்க்கையில உலகத்தோட பெஸ்ட் வில்லாளியா வர வேண்டிய ஏகலவன் துரோணரால ஈவு இரக்கமே இல்லாம நிராகரிக்கப்பட்டான். ஆனா 2வது வாழ்க்கையில திருஷ்டத்யும்னனா நெருப்புல இருந்து பிறந்ததே தன்னை நிராகரிச்ச அதே துரோணரை அழிக்கிறதுக்கான ஒரு மரண தூதனாதான். அன்னைக்கு கட்டவடலை இழந்த மாணவன் இன்னைக்கு குருவோட தலையை எடுக்க வந்திருக்கான். சரி, இப்ப நாம நேரா குருக்ஷேத்திர போரோட 15வது நாளுக்கு போவோம். கிருஷ்ணரோட அந்த மாஸ்டர் பிளான் எப்படி கச்சிதமா நடக்குதுன்னு பாருங்க. முதல் ஸ்டெப், பீமன் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு யானையை கொல்றான். 2வது ஸ்டெப், தர்மத்தின் மறு உருவமான யுதிஷ்டிரர் துரோணர்கிட்ட போய் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான், அது யானை அப்படின்னு ஒரு பாதி உண்மையை மட்டும் சொல்றாரு. ஆனா அந்த யானைங்கிற வார்த்தை துரோணருக்கு கேட்கல. 3வது ஸ்டெப், தன் மகனே இறந்துட்டான்னு நம்பி சுக்குநூறாய் உடஞ்சு போன துரோணர் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு தியானத்துல உட்கார்றாரு. 4வது ஸ்டெப், இதுதான் சரியான நேரம்னு திருஷ்டத்யும்னன் தன்னோட இறுதி தாக்குதலை நடத்தி முடிச்சிடுறான். என்ன ஒரு துல்லியமான சைக்கலாஜிக்கல் அட்டாக் பாத்தீங்களா? பல வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் போட்ட அந்த லாங் டேர்ம் வியூகம் இந்த 15வது நாள் போர்க்களத்துல தான் முழுமையடையுது. அஸ்வத்தாமன் யானை வேந்ததுல ஆரம்பிச்சு துரோணர் நிராயுதபாணியா தியானத்துல அமர்றது, கடைசியா திருஷ்டத்யும்னன் பாய்ந்து வந்து அவரை வதம் செய்யறது, இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று கனெக்டான விஷயங்கள். ஏகலைவனோட ஆன்மா பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்து தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்ட தருணம் இது. இப்போ நாம எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வி. இந்த முழு சம்பவமும் இப்படி பிறந்து மறுபடியும் இறந்து வந்து பழி வாங்கினதும் வெறும் தவிர்க்க முடியாத விதியா, இல்ல பல தலைமுறைகளை தாண்டி ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு கிருஷ்ணர் செதுக்கின ஒரு தலை சிறந்த போர்வியூகமா?
ஒரு பெரிய அச்சுறுத்தலை முன்கூட்டியே அழிச்சு அந்த அச்சுறுத்தலோட கர்மாவையே எதிரிக்கு எதிரான ஆயுதமா எப்படி கிருஷ்ணர் மாத்தினாருன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். இதுக்கு பேரு தான் உண்மையான மாஸ்டர் பிளான். இது விதியா இல்ல வியூகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து யோசிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.